ஹலோ விவஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு செல்லிங்கில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. வாரத்தினுடைய கடைசி நாள் வந்து -120 பாயிண்ட் வந்து மைனஸில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது அதனுடைய லைஃப் டைம் ஹை வந்து 22,526 இருந்து, ஆனால் 22,000க்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ஆகிருந்து. ஒரு 500 பாயிண்ட் வேரியேஷன் வந்து ஆகிருக்கு மார்க்கெட்டில். இப்போ லாஸ்ட் வீக் எஃப்ஐஸினுடைய பையிங் வந்து பார்த்தா 800 கோடி செல்லிங்கில் தான் இருக்காங்க. டிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9,000 கோடி பையிங்கில் தான் இருக்காங்க. ஓவராலாக அதாவது ப்ரீவியஸ் வீக்கை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் வீக் வந்து செல்லிங்கு. ஓவராலாக எஃப்ஐஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9,000 கோடி வந்து பையிங்கில் தான் வந்து இருக்காங்க. 9,000 கோடி வந்து எஃப்ஐஸ் வந்து பையில் தான் இருக்குது. இப்போது வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய நிஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியினுடைய 1 hour சார்ட். இது இந்த 1 hour சார்ட்டில் இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா 21,920 வந்து ஒரு சப்போர்ட்டு, 21,800 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இப்போ இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த பாருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே வந்து இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா, இந்த லெவல்ஸை உடச்சி கீழே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபர்தராக செல் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ 21,800ங்கிறது வந்து நம்ம ஒரு மேஜர் சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த லெவல்ஸ் வந்து உடச்சி காட்டுவாங்க. பட் உடச்சி காமிச்சோன்னா நம்ம வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அந்த இடத்துல செல்லிங் போவோம். பட் இருந்தாலும் அதை உடச்சி காக்கிற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப அங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் 21,800 கீழே க்ளோஸ் ஆனால் மட்டுமே, அதாவது டே வந்து க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக கீழே செல் ஆஃப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,120 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அடுத்தது 22,220 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இந்த 22,220க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய ட்ராவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21,800 டு 22,200 இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இப்போ வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. 21,800 கீழே க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் வந்து செல் ஆஃப், 22,220க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான். அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டினுடைய 1 hour சார்ட். இது பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மேலே போயிட்டு 48,160 வரைக்கும் போய்ட்டு திரும்ப அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கில் தான் வந்துட்டு கீழே வந்துட்டு இருக்கு. 46,500 வரைக்கும் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் 47 கீழே க்ளோஸ் ஆனாவே பேங்க் நிஃப்டி வந்து வீக்கு தான், செல்லிங் தான் அப்படின்னு வந்து சொன்னோம். பட் இருந்தாலும் 46,300 வரைக்கும் லோ வந்திருக்கு. லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கில் வந்து 46,300 வந்து டே லோ வந்திருக்கு. இப்போ க்ளோசிங் வந்து 46,500 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி டுடே வாரத்தினுடைய கடைசி நாள் வந்து ஒரு -200 பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஓவராலாக இந்த வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் தான். அதாவது அதனுடைய ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கினுடைய ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47,850 மார்க்கெட் வந்து கீழே செல்லிங்கில் தான் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சப்போர்ட் வந்து 46,060 வந்து ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,800 வந்து ஒரு சப்போர்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 45,800 வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த 46,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. 46,000 பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப இங்கேருந்து பவுன்ஸ் எடுத்து மேலே போக தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த 46,000 பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனுடைய அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 46 உடைக்காத வரைக்கும் திரும்ப இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி ஒரு வால்டைலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து
ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,800 வந்து ஒரு லெவல்ஸு. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 47,60 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.